படுத்துற நானே பயந்து நின்றுட்டு இருக்கேன். நல்ல தண்ணி ஒரு 1 லிட்டர் எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி இந்த குருமா ஊற்றிக்கிறீங்களாங்கிட்டு அப்படியே வாங்க பாருங்க. குருமா ஊற்றலாம். இது வந்து நம்ம கடைக்கு போகிறது சிக்கன் குருமா புரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும். இதுதான் நம்ம பாய் ஊற்ற போகிறாரு. நல்லா அப்படியே புண்ணையோ அங்கே பாருங்க, அவர் சிரிப்பா புண்ணையோடு இருப்பார். அவரை காமிச்சு ஏன்னா எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? எல்லாரும் என்ன பார்த்தீங்கன்னா வராது. வணக்கம் மக்களே, நான் தான் முஜிப், திண்டுக்கல்ல இருந்து. இன்னைக்கு வந்து திண்டுக்கல்னாலே பிரியாணி தான் ஃபேமஸ்ஸு. பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஃபீர்னி குடிப்போம். அது நல்லா செம்மையாக இருக்கும். அந்த ஃபீர்னியை தான் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு 30 பேர்த்துக்கு தான் சமைக்க போகிறோம். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. முதல் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சட்டியை அடுப்பில் வச்சு தண்ணியை கொஞ்சம் வச்சுக்கணும். ஏன்னா பால் கெட்டக்கூடாதுல்ல, அதனால் முதல் தண்ணியை வச்சுக்கணும். அதனால் தண்ணியை இப்போ நம்ம அலசியாச்சு, கீழே ஊற்றிடுவோம். அடுத்து பாலை ஊற்றிட்டு ப்ராப்பராக எப்படி செய்கிறங்கிற பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே வந்து நம்ம பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த சட்டியை க்ளீன் பண்ணோம். சுடு தண்ணி, அதாவது தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டோம்னா சட்டி சுத்தமாயிரும். இப்போ நம்ம பாலை ஊற்றலாம். இது வந்து ஒரு 2 லிட்டர் பால், மொத்தம் நம்ம 3 லிட்டர் பாலில் காய்ச்ச போகிறோம். இது 2 லிட்டர் பால், இன்னொரு 1 லிட்டர் பால் இருக்குது. மூணு லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். ஆனால் நம்ம சேர்க்க போகிறது இதில் வெறும் 1/2 லிட்டர் தண்ணி தான். இந்த 1/2 லிட்டர் தண்ணி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கொதிக்கும் போது சுண்டி வர்றதுக்காக இந்த தண்ணியை ஊற்றுறோம். ஏன்னா பாலை மட்டும் காய்ச்ச முடியாதுல்ல, ரொம்ப நம்ம பால்கோவா மாதிரி ஆயிரும். தண்ணி ஊற்றும் போது அது நல்லா கொதிக்க வர்றதுக்கு அந்த சேஃப்டிக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறது. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிரும். கொதிச்சு நமக்கு வரும்போது ஃபீர்னி நல்லா இருக்கும். கரண்டிலாம் சுத்தமாக கழுவிக்கணும், இல்லாட்டி பால்குள்ளே போகிறது பால் தெரிஞ்சு போயிடும். ஒரு காய்கிறதுக்காக நம்ம ஸ்பீடாக வச்சுருக்கோம். பால் நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா ஸ்லிம்மில் வச்சு தான் எரிக்கணும். இது ஏன் மேக்ஸிமம் வந்து சமையல்லாம் வந்து நம்ம விறகடுப்பில் செய்கிறோம்னா அந்த ஸ்மோக்கிங், அந்த புகையோட வாசம் வரும்போது சமையலுக்கு இன்னும் ஹைலைட்டாக சூப்பராக இருக்கும். அந்த பொருளுடைய சுவையை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் மேக்ஸிமம் நம்ம இதில் தான் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டு வருது பாருங்கள். அடிக்கடி நம்ம எடுத்து பார்த்துக்கணும். நமக்கு அந்த பதம் வர்றது நமக்கே தெரிஞ்சிடும். அது புதுசாக செய்கிறவங்க எல்லாம் வீட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பதம் வரும், அது வரைக்கும் நம்ம அப்படியே காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அது பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எதிர்பார்த்த அளவு காஞ்சு கொஞ்சம் வத்திருக்கு. இப்போ தண்ணி ஊற்றின தண்ணிலாம் வத்திருச்சு. அடுத்த ஸ்டெப்பு வந்து வறுத்த ரவையை இதில் சேர்த்துருவோம். ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். ரவை வெந்துருச்சுன்னா ஜீனியை சேர்த்துருவோம். இந்த டைம் கேப்பில் முந்திரி பருப்புலாம் நெய்யில் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கோம். ஜீனியை போட்டு ரவை வெந்ததுக்கப்புறம் ஒரு கொதிக்க விட்றோம். அடுத்து முந்திரி பருப்பை போகிறோம். ஃபீர்னியை வெயிட்டாக குடிக்கிறோம். ரவையும் அந்த பால் மிக்ஸ் ஆகி சும்மா பால்கோவுக்கு முன்னாடி ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. ரவை வெந்துருச்சு, வாங்க ஜீனியை சேர்த்துருவோம். ஓகே, ரவை வெந்துருச்சு. ஜீனியை போட்டுருவோமா? ஜீனியை போடுவோம். 3/4 கிலோ ஜீனி எடுத்து வச்சுருக்கேன், போட்டுருவோம். ஜீனியை போட்டாச்சு. நம்ம கடை புரோட்டா குழம்பு. இது அடுப்புலேயே இந்த விறகுலேயே வெந்துட்டு இருக்கும் போது அது நல்லா வெந்து அந்த கறியெல்லாம் அந்த சாரை கக்கும் பாருங்க. இது ஆயில் நினைக்கிறீங்க, ஆயில் கிடையாது. கறியோட சாறு அப்படியே உங்களுக்கு பார்க்கும் போதே சாப்பிடணும்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், இந்த குருமா எப்படி செய்கிறது என்னங்கிறத. ஃபீர்னி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக வந்து வறுத்து வச்சுற முந்திரியை நம்ம இப்போ சேர்த்துட்டோம்னா ஃபீர்னி முடிஞ்சு. போட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிரும். பால் 1 லிட்ரு, தண்ணி 1/2 லிட்ரு, ரவை ஒரு 150, ஜீனி ஒரு 3/4 கிலோ. இது நம்ம தேவையானது எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நெய் ஃபைனல் டச்சா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக டாப்பாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்த அந்த திண்டுக்கல் ஸ்டைலு ஃபீர்னி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சுட்டு
ஒரு 6 அமரை குடிச்சு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டாக நம்ம அப்புறம் சொல்லுவோம். வறுத்த முந்திரின்னு தான் சொன்னேன். ஆனால் அந்த முந்திரியை வந்து நெய்யில் வறுத்து போடணும். அப்போ தான் வந்து பால் நெய் எல்லாம் சேரும் போது சூப்பராக இருக்கும். சும்மா டாப்பாக இருக்குன்னு இந்த பீர்னி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக டேஸ்ட் பார்ப்போம். முந்திரியோடு கொஞ்சம் ஊற்றுவோம். இங்கே பாருங்களேன், அப்படியே நெய் முந்திரி எல்லாம் அப்படியே கலந்துருக்கும். அப்படி கலக்கி விட்டுட்டு பயங்கர ரிசல்ட் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. இது நம்ம திடீர்னு வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு ஆள் வந்துட்டாங்க, ஒரு 10-20 பேர் வந்துட்டாங்க, நம்ம போய் ஸ்வீட் வாங்கி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம சமையலை நம்மளே செஞ்சு வீட்டுக்கு பரிமாறுறதுங்கிறது வந்து அது ஒரு தனி ஸ்டைலு. ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும் நம்ம செஞ்சதை கொடுக்கறது. அந்த மாதிரி ஸ்வீட் தான் இது. பால் ஆல்ரெடி வீட்டில் இருக்கும், ஜீனி ஆல்ரெடி இருக்கும், ரவையும் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி சிம்பிளாக ஸ்வீட்டாக செய்யணும். ஆனால் அது ஸ்வீட்டுங்கிறது சிம்பிள் தான், பட் ரொம்ப ஹைலைட்டாக சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றியோட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் பெஸ்ட்டான டிஷ்ஷஸ் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.